தண்ணீரின்றி நெற்பயிர்கள் கருகி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தண்ணீரின்றி நெற்பயிர்கள் கருகி சுமார் 1.85 லட்சம் ஏக்கர் நிலத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். வணக்கம் ஜெயலானி. விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஸ்ரீகாமணி. காவிரி ஆற்றிலிருந்து குறுவை சாகுபடிக்காக திறந்துவிடப்படக்கூடிய டெல்டா மாவட்டங்கள்ல இந்த குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது என்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூரிலிருந்து தாவேக அரசு குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் என்பது திறந்துவிடப்படவில்லை. இதன் காரணமாக காவிரியில் தண்ணீர் திறந்துவிடாத காரணத்தினால் சுமார் 1,85,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் என்பது விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். எனவே ஒரு ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர் சாகுபடி செய்வதற்கு உடல் உழைப்போடு சுமார் 25,000 விவசாயிகளுக்கு செலவாகிறது. எனவே இந்த நிலையில் தண்ணீர் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், குடவாசல் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக 1 லட்சம் ஏக்கர் பயிர்கள் குறுவை நெற்பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் கடும் சிரமங்களை சந்தித்திருக்கிறார்கள். எனவே தாவேக கூட்டணி அரசு உடனடியாக வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை டெல்டா மாவட்டங்களுக்கு நேரில் அனுப்பி நெற்பயிர்களை கருகிய பாதிப்படைந்தக்கூடிய அந்த நெற்பயிர்களை கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்பதாகவும் மீதமுள்ள நெற்பயிர்களை பாதுகாக்கும் வகையில் விவசாயத்திற்கு 24 மணி நேரமும் விலையில்லா மும்முனை மின்சாரத்தை தொடர்ந்து தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.